இந்த கதிரேசன் கேட்டுக்கிட்டதுக்காக, அடுத்ததா நம்ம விஜயும், மல்லியும் அந்த குலதெய்வ கோயிலுக்கு போறதுக்கு தயாராயிட்டாங்க. உண்மையிலேயே இதுல எவ்வளோ பெரிய பிரச்சனைகள் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்ற ஒரு சீரியஸ்னஸ் இதுக்கப்புறம் தான் நம்ம மல்லிக்கும், விஜய்க்கும் புரிய வரப்போகுது. அதாவது இதுக்கு முன்னாடி இந்த சுடர பத்தின ரகசியங்கள் எல்லாத்தையுமே கொஞ்சம் கொஞ்சமா வெளிய கொண்டு வரதுக்கு ட்ரை பண்ணாங்க. அதுவும் இல்லாம ரகுவ புடிச்சு, ரகு கிட்ட ரகு கிட்ட வரைக்கும் போயிட்டு எவ்வளோ பெரிய சம்பவத்த செஞ்சாங்க அப்படின்றது நல்லாவே தெரியும். இந்த கேஸ அப்படியே ட்ராப் பண்ணாம விட்டுருந்தாங்க. அதாவது உண்மையிலேயே ரகுவ புடிச்சு, விசாரிச்சு, அடுத்ததா இந்த சுடர் வரைக்கும் போயிருந்தாங்க அப்படின்னா, அப்பவே விஷயங்கள் எல்லாமே சூப்பரா முடிஞ்சிருக்கும். விஷயங்கள் எல்லாமே முடிஞ்சு, இந்நேரத்துக்கு சுடர் ஜெயில்ல இருந்திருப்பா. ஆனா அந்த ஒரு கேஸ வாபஸ் வாங்க வச்சு, ஒரு மிகப்பெரிய சம்பவத்த செஞ்சு முடிச்சுட்டாங்க. இப்போ சுடர் அவளுக்கு இஷ்டப்படி ஆடிக்கிட்டு இருக்கா. உண்மையிலேயே இந்த ஒரு விஷயத்த யாராலயுமே எதிர்பார்க்கவே முடியாது. ஆனா அதே சமயத்துல இப்ப என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கம் நம்ம விஜய்க்கு ஒரு மிகப்பெரிய இன்ஃபர்மேஷன் வரப்போகுது. அதாவது இவ்ளோ நாள் நம்ம விஜய் என்னடா இது இவர் எந்த ஒரு இதுவும் பண்ணாம இருந்துட்டு இருக்காரு. ஒரு பக்கம் பிசினஸ்ன்னு சொல்லிட்டு சொல்லி, அங்க போய் சொல்லிட்டு மல்லி கூட ரொமான்ஸ் பண்ணிட்டு தான் பண்ணிட்டு இருக்காரு. ஒண்ணு பிசினஸையும் ஒழுங்கா பார்க்க மாட்டேங்கிறாரு. அடுத்ததா அ இந்த சுடர விரட்டுறதுக்கான முக்கியமான வேலைகளையும் பார்க்க மாட்டேங்கிறாரு அப்படின்ற மாரி சொல்லி, மக்கள் எல்லாருமே விஜய் மேல பயங்கரமான கோவத்துல இருந்துட்டு இருந்தாங்க. ஏன்னா எவ்ளோ பெரிய சீரியஸான ஒரு விஷயம். அதாவது சுடர் அப்படிங்கிற ஒருத்தி இங்க ரேணுகாவா வாழ்ந்துகிட்டு இருக்கா. ரேணுகாவா செட்டில் ஆகணும்னு நினைக்கிறா. இப்ப என்னடான்னா ரேணுகாவா வாழ்றதுக்காக மத்த எல்லாரையுமே கொன்னுடணும் அப்படின்ற மாதிரி சொல்லி பயங்கரமான பிளான் எல்லாத்தையுமே பண்ணிட்டு இருக்கா. இதுல எதிரா உண்மை, எதிரா நிஜம் என்னடா நடந்துட்டு இருக்கு? ஏன்டா விஜய் இப்படி உட்கார்ந்துகிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்லி உண்மையிலேயே ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னே சொல்லலாம். ஆனா அதே சமயத்துல இப்படிப்பட்ட விஷயங்கள் நடக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கவே இல்லை. அப்படி என்னதான் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது சுடரோட உண்மையான சுயரூபம் என்ன? அதாவது அவ இங்க வர்றதுக்கு முன்னாடி என்ன பண்ணிக்கிட்டு இருந்தா? அவளோட பேக்ரவுண்ட் என்ன? என்னதான் நடந்துகிட்டு இருந்துச்சு? ஏதுதான் நடந்துகிட்டு இருந்துச்சு? அதுவும் இல்லாம இந்த ரகு யாரு? எங்கிருந்து வந்தான்? இவங்களுக்குள்ள எப்படி லிங்க்கு? இவனுக்கு பின்னாடி யாரெல்லாம் இருக்காங்க? யாரெல்லாம் இருந்து ஆப்பரேட் பண்றாங்க? இந்த ஒரு விஷயம் டீட்டெயில்ஸ் தான் இப்போ நம்ம விஜய்க்கு தெரிய வரப்போகுது. எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கேஸ என்னதான் ட்ராப் பண்ண சொல்லியிருந்தாலுமே கூட, நம்ம விஜய் மறுபடியும் அதாவது ஏற்கனவே மல்லி சொல்லியிருந்தாங்க. அந்த ஒரு டைம்ல அந்த நல்ல தம்பி போலீஸ் கேட்கல. அதுவும் இல்லாம அந்த நல்ல தம்பி போலீஸ அங்கருந்து ட்ரான்ஸ்ஃபர் வாங்க வச்சுட்டாங்க. வேற ஒரு ஊருக்கு அனுப்பிச்சுட்டாங்க. பட் இருந்தாலுமே விஜய் ரெக்வெஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறாரு. இந்த மாரி அந்த சுடர் யாரு? எங்கிருந்து வந்தா? அவளோட மொத்த ஜாகிரதையும் வேணும் அப்படின்ற மாரி கேட்டிருந்தாங்க. அந்த ஒரு காரணத்தினால இப்போ அடுத்ததா நம்ம நல்ல தம்பி போலீஸ் எல்லாத்தையுமே தரோவா விசாரிக்கிறாங்க. ஒரு பக்கம் ரகுக்கும் இவனுக்கும் என்ன சம்மந்தம்? ரகு எங்க போறான்? எங்க வரான்? யார்கிட்ட பேசுறான்? என்ன பேசுறான்? இப்படிங்கிறதுலருந்து எல்லாத்தையுமே டீட்டெயிலா கலெக்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா அப்படியெல்லாம் கலெக்ட் பண்ணா மட்டும் தான் உண்மையிலேயே இந்த சுடரோட பேக்ரவுண்ட் என்ன? இவ எங்கிருந்து வந்தா? இப்படின்ற விஷயம் எல்லாமே தெரிஞ்சுச்சு அப்படின்னா, நம்ம விஜய்க்கு இத ஹேண்டில் பண்றது ரொம்ப ஈஸியா போயிடும். ஆனா டூ லேட்ன்னே சொல்லலாம். ரொம்ப லேட் ஆயிடுச்சு விஜய்க்கு இந்த இன்ஃபர்மேஷன் வர்றதுக்கு. அந்த நல்ல தம்பி போலீஸும் ஃபோன் பண்ணி, இந்த மாரி சுடர நம்ம சாதாரண ஆளா நெனச்சுட்டு இருக்கோம். சுடர் ரொம்ப டேஞ்சர் ஆனவ அப்படின்ற மாரி சொல்லி, விஜய்க்கு இப்போ மிகப்பெரிய ஹைப்ப ஏத்தி விட்டுட்டு இருக்காங்க. ஏன்னா சுடர் அந்த ரகுவால ஆப்பரேட் பண்ணப்பட்டுட்டு கூடிய ஒரு ஆள் அப்படின்ற மாரி நெனச்சுட்டு இருந்தாங்க. இந்த சுடர்லாம் அவ்வளோ பெரிய சீன் கிடையாது. ஈஸியா தூக்கி போட்டு, தூக்கி சாப்பிட்டுட்டு போயிட்டே இருக்கலாம் அப்படின்ற மாரி சொல்லி நெனச்சாங்க. ஆனா உண்மையிலேயே சுடர இங்க வச்சிருக்கிறதுனால எல்லாருக்குமே டேஞ்சர். அதாவது அவள பத்தின உண்மைகள் தெரிய வந்துச்சு அப்படின்னா, கண்டிப்பா அவ யாரு, என்ன, ஏது அப்படிங்கிறதெல்லாம் பார்க்க மாட்டா. எல்லாரோட கதையும் முடிச்சிருவா அப்படின்ற மாரி சொல்லி, அந்த போலீஸ் எல்லாத்தையுமே டீட்டெயிலா சொல்றாங்க. இதுதான் விஷயம். இதுதான் நடந்துகிட்டு இருக்கு. இதுக்கு மேல உஷாரா இருங்க அப்படின்ற மாரி சொல்லி, ஆனா உண்மையிலேயே இப்போ நம்ம விஜய் இது எல்லாத்தையுமே கேட்டு செம்ம ஷாக் ஆக போறாங்க. ஏன்னா சுடர் இதுக்கு முன்னாடி என்ன சம்பவம் பண்ணிட்டு இருந்தா? என்ன பண்ணிட்டு இருந்தா? அப்படின்றது தான் இதுல ஒரு மிகப்பெரிய ஹைலைட்டான ஒரு விஷயம் அப்படின்னே சொல்லலாம். இப்போ விஜய் "என்ன சார் சொல்றீங்க? அந்த சுடர் இவ்ளோ கேடு கெட்டவளா? இவ்ளோ பெரிய அயோக்கியத்தனம்லாம் பண்ணியிருக்காளா?" அப்படின்ற மாரி கேட்கும்போது, "ஆமா விஜய், இவ்ளோ பெரிய விஷயங்கள்லாம் நடந்துட்டு இருக்கு. அந்த சுடர சும்மா விட்டுறாதீங்க. அந்த சுடர் எந்த எல்லைக்கும் போறதுக்கு தயாரா இருப்பா. அந்த ரகுவும், சுடரும் இப்ப சேர்ந்து ஏதோ ஒரு மிகப்பெரிய பிளான போட்டிருக்கிற மாரி தெரியுது. எதுக்கும் எல்லாருமே உஷாரா இருங்க." அப்படின்ற மாரி சொல்றாங்க. ஒரு பக்கம் மல்லிக்கு வந்த கனவு. இன்னொரு பக்கம் நம்ம இன்ஸ்பெக்டர், அதாவது இந்த
நல்ல தம்பி போலீஸ் இருந்துட்டு இந்த சுடர பத்தின உண்மைகள் எல்லாத்தையுமே கண்டுபிடிச்சு இவ்ளோ வந்து சொல்றது, இது எல்லாமே வந்து ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியான ஒரு விஷயம் அப்படின்னே சொல்லலாம். உண்மையிலேயே இந்த விஷயத்தெல்லாம் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல. அதுவும் இல்லாம இப்போ நல்ல தம்பி போலீஸ் வந்து சொன்னதுக்கு அப்புறம் தான் இதோட சீரியஸ்னஸ் என்ன அப்படின்றது விஜய்க்கு நல்லா தெளிவா புரியுது. அடுத்தடுத்து என்ன பண்றது, ஏது பண்றது அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரியாம விஜய் இருந்துட்டு அப்படியே திருன்னு முழிச்சிட்டு இருக்காங்க. அதாவது இப்ப எல்லாமே டீட்டெயிலா புரிஞ்சிருச்சு. ஒரு பக்கம் இந்த சுடர் யாரு? எங்க இருந்து வந்தா? அப்படின்றதுலருந்து எல்லாமே ஆதாரங்களும் வந்து கிடைச்சுக்கிட்டு இருக்கு. ஆனா சுடர கையும் களவுமா பிடிக்கணும். அந்த ஒரு மொமெண்ட்டுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. உண்மையிலேயே அடுத்தடுத்து வந்து இந்த சுடருக்கு ஒரு மிகப்பெரிய ஆப்பாக போகுது அப்படின்ற மாரி யாருக்குமே தெரியல. ஆனா அதுக்கு முன்னாடி நம்ம விஜய் இருந்துட்டு இவங்க எல்லாரையுமே புரொடெக்ட் பண்ணணும். அதாவது சுடரோட உண்மையான சுயரூபம் என்ன? சுடர் இத்தன நாளா என்ன பண்ணிக்கிட்டு இருந்தா? இப்போ அடுத்ததா என்ன பிளான் பண்ணியிருக்கா? இப்படின்ற எல்லா விஷயங்களும் தெரிஞ்சு, உண்மையிலேயே அடுத்ததா வந்து நம்ம விஜய் வந்து இப்படிலாம் மாஸ் என்ட்ரி குடுப்பாங்க, மாஸ் காட்டுவாங்கன்னு எதிர்பார்க்கவே இல்ல. அதாவது நம்ம விஜயும், மல்லியும் சேர்ந்துக்கிட்டு, இங்க நம்ம ரேணுகா அதாவது இங்க இருக்கக்கூடியது சுடர் தான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நிரூபிக்கிறதுக்கு முன்னாடி, எவ்வளோ பெரிய விஷயங்கள்லாம் மறைஞ்சிருக்கு அப்படின்றது யாருக்குமே தெரியாது. ஒரு பக்கம் கதிரேசன், நிஷா இவங்க 2 பேரையுமே இந்த சுடர் வந்துட்டு ஏமாத்திட்டு இருக்கா. நான் தான் உங்க மூத்த பொண்ணு அப்படிங்கிற மாரி வந்து சொல்லி, இது எல்லாத்தையும் தாண்டி நிஷாவுக்கு சேர வேண்டிய சொத்து, இது எல்லாமே வந்து மிகப்பெரிய ஆபத்துல இருக்கு. இந்த சுடரால எல்லாரோட உயிருக்கும் ஆபத்து அப்படின்ற ஒரு விஷயத்த புரிய வச்சு எல்லாரையுமே காப்பாத்துவாங்க. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க.